அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். யோ எங்கயா போனா? இந்த பக்கத்துல சார் வந்தா. வாங்கயா. எங்கயா போயிருக்கான்? தெரியலையே சார். விட்டு தொலைச்சிட்டீங்களே ஐயா. அதுக்குள்ள எங்கயா இங்கதான் சார் வந்தா. ஆமா சார், இப்படிதான் சார் வந்தான். கையில மாட்டட்டும் இன்னைக்கு இருக்கு அவனுக்கு. யோ அப்படி பாப்போம் வாங்க. ஓகே சார். ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யத்தோட இருக்கணும், நீடூழி வாழ்க. அம்மா, வளகாப்பு நல்லபடியா முடிஞ்சது. சந்திராவுக்கும் லேக்காக்கும் ஆரத்தி சுத்தி திருஷ்டி கிடைக்குமா? தேவி, ஆரத்தி போய் எடுத்துட்டு வாமா. ஓ நீயும் எடு பவானி. பவானி, பொட்டு வச்சுட்டு கோயில் வாசல்ல கொட்டிடுமா? சரி. எங்கயா போனா? எங்கயா போனா? இங்கதான் சார். சரி வாங்க. மேடம், கரண்ட் வந்துருச்சா இல்லையா?
வந்துட்டாங்க சீக்கிரம் வாங்கடா மேடம் என்னாச்சு? நான் சொன்னதை ரெடி பண்ணிட்டியா? எடுத்துட்டு வந்துட்டோம் மேடம். ம் மேடம் தொடாதீங்க மேடம், வெடிகுண்டு இருக்கு. சரி, நான் சொல்ற வேலையை முடி. சரிங்க மேடம். போங்க, நீயும் போ. சரி மேடம். ஏய் வாங்கடா. நான் வந்துட்டேன். எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. சீக்கிரம் வாங்கடா வாடா. அம்மா வளகாப்பு நல்லபடியா முடிஞ்சது. அம்மாடி சந்திரா லேக்கா 2 பேரும் கோயில ஒரு தடவை சுத்திட்டு கருக்காத்தம்மன் சன்னதிக்கு வாங்க, அங்க அர்ச்சனை பண்ணிடலாம். வாங்க. மெதுவா வாங்க. வாமா. கரண்ட் வந்துருச்சு. கரண்ட் வந்துருச்சு. ஐயோ, கொஞ்ச நேரம் ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே கரெக்டா கரண்ட் வந்துருச்சு. எப்படியாவது இவளுங்கள நம்ம அந்த சேர்ல உட்கார வைக்கணும். ரொம்ப சந்தோஷம். என் மருமகளை ஆசீர்வாதம் பண்ணதுக்கு. இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். டேய் தம்பி, வரோம். என்னக்கா? போதுண்டா உன் பாசம். என்னதான் நீ என் மேல கோவமா இருந்தாலும் நானும் இந்த வீட்ல ஒருத்தி தானே. என்ன கூப்பிடாமலே இந்த வளகாப்ப முடிச்சிட்டீங்கல்ல. உன்னை கூப்பிடணும்னு எனக்கு ஆசைதான். ஆனா நீ மானஸ்டி வரமாட்டியே. உண்மைதான். சந்திராவையும் லேக்காவையும் வாழ்த்துறதுக்காச்சும் என்ன கூப்பிட்டுருக்கலாம்ல. அவ்வளவு கல்மனசாயிட்ட நீ. இப்பவும் ஒண்ணு கெட்டு போலியா நீ? தாராளமா வந்து வாழ்த்துங்க. ஏன் அத்தை? இவ்ளோ நேரமா கரண்ட் இல்லாம எல்லாத்தையும் அபசகனமா முடிச்சிட்டீங்க. இப்போ லேக்காவும் சந்திராவையும் அந்த சேர்ல உட்கார வைடா. நான் அந்த காட்சியை கண்குளிர பார்த்துட்டு அப்புறமா வாழ்த்துறேன். டேய், என்ன யோசிக்கிற? சரிக்கா. ராதா. சரிங்க அண்ணி. அத்தை வேணா. ஏய் சீ, நீ வாய் மூடு. பெத்த அம்மாங்கிற மரியாதை கூட போயிடுச்சுல உனக்கு. இப்ப அவங்க நாற்காலியில உட்கார்ந்ததும் நான் வாழ்த்திட்டு போயிடுவேன். அவங்கள முதல்ல நாற்காலியில உட்கார சொல்லு. அக்கா, அம்மா உங்க 2 பேரையும் வாழ்த்தணும்னு ஆசைப்படுறாங்க. இது என்ன தேவி புது கதை? வாழ்த்துறேன்னு சொல்லி சபையில வச்சு சபிச்சுட போறாங்க. இல்லக்கா, கோவமா பேசல, வருத்தமா தானே பேசுறாங்க. பாவம் லேக்கா, ஏற்கனவே வீட்டை விட்டு துரத்தி கோவில்ல வேலை செஞ்சு ரொம்ப நொந்து போயிருப்பாங்க. அவங்க செஞ்சதுக்கெல்லாம் உணர்ந்து திருந்திருப்பாங்க. அதனாலதான் அவங்களே வந்து வாழ்த்துறேன்னு சொல்றாங்க. சரி, உங்க இஷ்டம். அக்கா, நீங்க 2 பேரும் நாற்காலியில போய் உட்காருவீங்களா? அப்பதான் வாழ்த்துவாங்களா? ஏன் நாங்க இங்க நின்னா வாழ்த்த மாட்டாங்களா? இல்லக்கா, கரண்ட் இல்லாம ஃபங்க்ஷன் நடந்து அபசகுணம்னு சொல்றாங்க. நீங்க நாற்காலியில உட்கார்ந்தா வாழ்த்திட்டு போயிட போறாங்க. வாங்கக்கா உட்காருங்க. ஆமாம்மா, வந்து உட்காருங்கம்மா. நான் ஒரு தடவை மனசார வாழ்த்திட்டு போயிடுறேன். நான் போயிடுறேன். சரி வா லேக்கா, பெரியவங்க ஆசையை நம்ம நிறைவேற்றலாம். சரி வா. இதோட சந்திராவும் லேக்காவும் ஒழிஞ்சாங்க. அம்மா உட்காருங்க. இருங்க. என்னம்மா என்ன பண்றீங்க? இதோ நாற்காலியில உட்கார போறோம். வீட்டுக்கு பெரியவங்க அவங்க எங்களை வாழ்த்தணுங்கிறாங்க. அம்மா வளகாப்பு சம்பிரதாயம் முடிஞ்சு நாற்காலியை விட்டு எழுந்தாச்சு. ஒரு தடவை நாற்காலியை விட்டு எழுந்து ஆரத்தி எடுத்து திஷ்டி கழிச்சுட்டா மறுபடியும் நாற்காலியில உட்கார கூடாது. அது அபசகுணமா? இப்ப உட்கார்ந்தா என்னையா? கரண்ட் இல்லாம ஃபங்க்ஷனே நடத்தி முடிச்சிட்ட. அதெல்லாம் உனக்கு அபசகனமா தெரியலையோ? இப்ப அவங்க உட்கார்றதா உனக்கு அபசகனமா? அம்மா நீங்க உட்காருங்கம்மா. சொல்லுடா உட்கார சொல்லி. மணவரையில உட்கார்ந்த பிறகு மாப்பிளையும் பொண்ணு எந்திரிக்கிறதும், வளகாப்பு முடிஞ்சு பொண்ணு எழுந்த பிறகு மறுபடியும் உட்கார்றது அபசகுணமா? நீங்க நிக்க வச்சு ஆசீர்வாதம் பண்ணுங்க.
அது ஒண்ணும் தப்பு இல்ல. ஐயோ சாமி, கொஞ்சம் சும்மா இருக்கியா? இங்க பாரு, அவங்க நாற்காலியில உட்காரணும், அப்பதான் நான் ஆசீர்வாதம் பண்ணுவேன். சாமி சொன்ன மாதிரி செஞ்சா என்ன இப்போ? இல்லம்மா, எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. நீங்க உட்காருங்க, உட்காருங்க. ஓகே. இவ எதுக்கு இங்க வந்திருக்கா? இவளுக்கு இங்க என்ன வேலை? இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல. உள்ள வளகாப்பு ஃபங்க்ஷன் நடக்குது, இவ இங்க இருக்கா? வாங்கடி வாங்க, இன்னைக்கு உங்க 2 பேர் கதையும் முடிக்கிறேன். எனக்கு அந்த பக்கம் போலாம். அது ஏய் நில்லு, ஏய் நில்லு, நில்லு, ஏய் நில்லு, 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 ஏய் புடிடா, புடிடா, எங்க கிட்டயா? ஏய் வாடா, வாடா, கொண்டு சொல்லிட்டேன். ஏய் விடா, எங்க கிட்டயா? இனி பொழைக்கவே மாட்டீங்க. இந்த சரண்யா யாருன்னு இப்பவாவது புரிஞ்சுக்கோங்க. ஒழிஞ்சாளுங்க. ஐயோ, சரி மேடம். ஓகே மேடம், சீக்கிரம்டா போலாம் மேடம். கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. சரி, யாராவது ஹெல்ப் பண்ணுங்க. ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே இல்ல. நான் ஏதாவது ஆட்டோ இருந்தா புடிச்சிட்டு வரேன். நீ கொஞ்சம் பத்திரமா அக்காங்களை புடிச்சுக்கோ. சரி, பத்திரமா பாத்துக்கோ. நம்ம சீக்கிரமா ஹாஸ்பிடல் போயிடலாம். இவ ஒருத்தி. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க ப்ளீஸ். ப்ளீஸ் ஒன்றும் ஆகாது, ஒன்றும் ஆகாது. வலிக்குது தேவி, வலி தாங்க முடியல தேவி. எழுந்திரீங்க, ஆட்டோ எதுவுமே கிடைக்கல. சீக்கிரம் வாங்க. மெதுவா கொஞ்சம் பொறுத்து. தேவி, சரி சரி, அவ்வளவுதான் அவ்வளவுதான். பாத்து பாத்து மெதுவா. சீக்கிரம் புடி. நல்லா தள்ள. இந்த பவானி எல்லாத்தையும் சொதப்பிட்டாளே. அக்கா போயிடலாம். சீக்கிரமா போயிடலாம்.
போயிடலாம்க்கா. ஒண்ணு இல்ல போயிடலாம்க்கா. ஒண்ணு இல்ல ப்ளீஸ்க்கா. பவானி அக்கா ஐயோ பவானி இல்லக்கா தேவி தேவி கொஞ்சம் பத்திரமா தலை. கொஞ்சம் பொறுத்துக்கோங்கக்கா ப்ளீஸ்க்கா. கொஞ்சம் அவ்வளவுதான் ஹாஸ்பிடல் வந்துருச்சு தேவி ப்ளீஸ்க்கா. பவானி இல்லக்கா நில்லுங்க நில்லுங்க. என்னவாச்சு? எங்க போறீங்க? மாமா என்னமாச்சு? சந்திரா கவியும் லேகா கவியும் சரண்யா காரை விட்டு அடிச்சிட்டாங்க. ஐயோ என்னங்க இது? ப்ளீஸ் சஞ்சய் மாமாக்கு ஃபோன் பண்ணுங்க. நானும் கூட வரமா? நாங்களும் வரோமா? ஃபோன் பண்ணுங்க மாமா ப்ளீஸ். ஃபோன் பண்ணுங்க. ஐயோ என்னங்க? ஐயோ பவானி ஒண்ணுக்கா நீங்க தைரியமா இருங்க. வந்துட்டோம். ஏய் தலை சீக்கிரம் சீக்கிரம்க்கா. முடியல. போயிடலாம். பாத்துக்கலாம். மெதுவா. எவன்டா அவன்? மீனாட்சி அம்மா சீக்கிரமா வந்து கார்ல ஏறுங்க. ஏம்மா அவளுங்களை யாரோ கார் வச்சு இடிச்சிட்டாங்கம்மா. அது நான் தான். நீயா? அந்த பவானி தேவியும் அவளுங்கள காய்கறி விக்கிற வண்டியில தூக்கி வச்சுட்டு போறாளுங்க. ஐயோ அதுல போய் அவங்கள காப்பாத்த முடியுமா? 2 பேரும் இன்னையோட க்ளோஸ். நமக்கு வேலை முடிஞ்சது. நீங்க முதல்ல வண்டியில ஏறுங்க. அப்படியே சொல்ற? போ 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 போ. இப்பதாம்மா எனக்கு சந்தோஷமா இருக்கு. உங்களை பார்க்க நல்ல வேளை நீங்க வந்தீங்க சூர்யா. உங்க காரை நான் பார்த்தேன். டைம் வேற ஆயிடுச்சு. ஆமா அங்க எல்லாரும் இருங்க ஒரு நிமிஷம். இருங்க அப்பாக்கு ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன். பண்ணுங்க. சஞ்சய் உடனே ஃபோன் பண்ணு. எடுத்து விஷயத்தை சொல்லுங்க. அப்பா நீங்க கோயில தானப்பா இருக்கீங்க? நானும் சூர்யாவும் அங்க வந்துட்டு இருக்கோம்ப்பா. இல்லப்பா இங்க என்னென்னமோ விபரீதம் நடந்து போச்சுப்பா. இங்க பாருப்பா நாங்க அங்க போறோம், நீ அங்கேயே வந்துப்பா. அப்பா சரிப்பா நீங்க அங்க போங்கப்பா, நாங்க அங்க வந்துடுறோம்ப்பா. சபரிக்கு நான் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். சரிப்பா சொல்லுப்பா. வா, வா, வா. சரி சஞ்சய் என்னாச்சு? அங்க பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு சூர்யா, நம்ம உடனே போய் ஆகணும். சரி வாங்க போலாம். பத்திரம் வந்துட்டோம். வா தேவி சீக்கிரம் சீக்கிரம். வண்டியை திரும்ப வண்டியை திரும்ப. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். நான் போய் டாக்டர் கூட்டிட்டு வரேன். டாக்டர் நீ இங்கே இரு. எடுத்துக்கங்க. என்ன அர்ச்சனையா? ஆமா சாமி, 4 உயிரை காப்பாத்த வேண்டுதல். சாமி எங்க 2 பேரோட ஒய்ஃபும் பிரசவ வலியில ஹாஸ்பிடல்ல துடிச்சுக்கிட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. அவங்களையும் எங்க குழந்தைகளையும் அந்த அம்பாள் தான் காப்பாத்தணும் சாமி. நம்பிக்கையோட வந்திருக்கோம் சாமி. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, ரொம்ப சக்தி வாய்ந்தவ இந்த அம்மன். நீங்க வேண்டுதல் பண்ணிட்டு வாங்க, நான் பூஜையை ஆரம்பிக்கிறேன். சரிங்க. ஓம் அம்மையே போற்றி, ஓம் அம்பிகையே போற்றி, ஓம் அனுகிரக மாரியே போற்றி.
என் லேக்காவையும் குழந்தையும் காப்பாத்து சுவாமி. அதே மாதிரி சந்திராவையும் அவ குழந்தையும் காப்பாத்தணும். பவனி, ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சா? உள்ள இருக்காங்க, நடந்துகிட்டு இருக்கு. சரி.
என் குழந்தை என் குழந்தை என் குழந்தை என் குழந்தை என் குழந்தை என் குழந்தை சந்திரா என் குழந்தை என் குழந்தை என் குழந்தைய காணோம். லேக்கா குழந்தை எங்க? ஐயோ சந்திரா எங்க போச்சு? நம்ம குழந்தை எங்க போச்சு? உங்க குழந்தை இங்க இருக்குமா? கொடுங்க. இந்தாங்க பாத்து இந்தாங்க குழந்தைய பத்திரமா பிடிச்சுக்கோமா. ரெண்டு பேருக்கும் பெண் குழந்தை. உங்க 2 பேருக்கும் பெண் குழந்தை தாம்மா. சந்திரிகா பாப்பா பாத்தியா? குழந்தை பிறந்துருச்சு சந்திரா. ஐயோ அழகா இருக்கா. எப்படி இருக்கா பாரு. சந்திரா நீ அம்மாவாயிட்ட, வாழ்த்துக்கள். நீங்க அப்பாவாயிட்டீங்க. ஏய் சந்திரா, நம்ம பிரச்சனைகள் எல்லாமே முடிஞ்சிருச்சு. உன் வயித்துல இருக்கிற கட்டியை ரிமூவ் பண்ணிட்டாங்க. பாத்தீங்களா, கட்டியோட சேர்ந்து குழந்தையும் கலைஞ்சிரும்னு சொன்னீங்களே. நான் எவ்வளவு தைரியமா குழந்தைய பெத்துக்கிறேன்னு சொன்னேன். இப்ப ஜெயிச்சது யாரு? சந்தேகமே இல்ல, நீதான். இல்ல சஞ்சய், ஜெயிச்சது நீங்க தான். எப்படி? நான் ஆம்பளை புள்ள வேணும்னு கேட்டேன், நீங்க பெண் குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டீங்க. இதனால நம்ம நிறைய தடவை சண்டை கூட போட்டிருக்கோம். கடைசியில நீங்க தான் ஜெயிச்சீங்க. என்னடா பாக்குற? என்ன பாக்குறீங்க? அம்மாவை பாக்குறீங்களா? என்ன வேணும் உங்களுக்கு? அம்மன் கோயில் குங்குமம் இருந்த வச்சு அப்பா கோயிலுக்கு போயிருந்தாராம். காட்டு. சஞ்சய், என்ன இது கையில? என்ன? சின்ன காயம்தான். சந்திரா, ஆபரேஷன் சக்சஸ் ஆகணும்னு கோயில்ல போய் உள்ளங்கையில கற்பூரம் ஏத்தி அடிப்பிரதட்சணம் பண்ணிட்டு வந்தாமா. அம்மா என்னம்மா நீங்க? என்ன சஞ்சய் இதெல்லாம்? சந்திரா அம்மா என்னம்மா இதெல்லாம்? சந்திரா, நம்ம குழந்தை முகத்தை பார்த்த உடனே வலியெல்லாம் பறந்து போயிடுச்சு. இரு, குங்குமம் வச்சு விடுறேன். அத்தை, நான் மருமகளே என் கடமையை செஞ்சுட்டேன். இந்தாங்க உங்க குடும்ப வாரிசு. அடடடடடா. செல்லம், இதான் அப்பா பாரு. சபரி, ஏன் அழுறீங்க? இந்த குழந்தை உன் வயித்துல இருக்கும்போது நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோம். இந்த சமுதாயத்து முன்னாடி நான் ஒரு கொலைகாரன். இன்னைக்கு ஒரு நிரபராதிங்கிற பெருமையோட என் குழந்தை முகத்தை தைரியமா நிமிர்ந்து பாக்குறேன். இதுக்கெல்லாம் காரணம் நீதான் லேக்கா. அடடா, என்ன இது? குழந்தை பிறந்தா அழுன்னு கேள்விப்பட்டிருக்கோம். இங்க என்னடான்னா குழந்தை பிறந்து நிம்மதியா தூங்கிட்டு இருக்கு. அப்பாவும் அம்மாவும் அழுதுட்டு இருக்காங்க. டேய் பாருடா செல்லம், உன் அழுமூஞ்ச அப்பாவையும் அழுமூஞ்ச அம்மாவையும் பாரு. பாரு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அக்கா. லேக்கா, வாழ்த்துக்கள். தேவி, பவானி, நீங்க 2 பேரும் கஷ்டப்பட்டு என்னையும் சந்திராவையும் இங்க கூட்டிட்டு வந்தீங்க. அந்த காட்சிய என்னால வாழ்க்கையில மறக்க முடியாது. உங்க 2 பேருக்கும் நான் என்ன கைமாறு செய்ய போறேன்? அக்கா, என்னக்கா நீங்க 4 கொலை செஞ்ச என்ன நல்லவன்னு நிரூபிச்சு சமுதாயத்துல தலை நிமிர்ந்து நிக்க வச்சீங்க. அதுக்காக நான் என்னைக்குமே உங்களுக்கு நன்றி கடனா இருப்பேன்க்கா. அக்கா, எனக்கும் கிருஷ்ணாக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க நீங்களும் சந்திராக்காவும் தான் போராடினீங்க.
இதை விட எனக்கு என்ன செஞ்சிட முடியும்? லேக்கா இந்தா, குங்கும பிரசாதம். ஓ ஜுஜு திரும்ப ஜுஜு குழந்தை கியூட்டா இருக்குல்ல? லேக்காக்கா மாதிரியே இருக்கு. அப்பு குட்டி. தங்கம் பாட்டிய பாரு. என்ன எல்லாரும் குழந்தைய பாத்துட்டீங்களா? கொஞ்ச நேரம் எல்லாம் வெளியில வெயிட் பண்ணுங்க. ஆ, சரி வாங்க வாங்க. சரி சந்திரா நாங்க வெளியே இருக்கோம். லேக்கா வரேன். ஓய், பாத்து. என்னடா ஆமா வாங்க. அக்கா ஏன் குட்டிமா, என் செல்ல குட்டி, என்ன வேணும் உங்களுக்கு? அழகா இருக்கீங்க. என்னடா செல்லம்? இந்தாங்க ஓகே சார். ப்ரோ. பணப்பட்டு வாடவா? ஆமா. ஸ்வீட் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிறேன். சாப்பிடுங்க ப்ரோ. நீங்க சாப்பிடுங்க ப்ரோ. நீங்க சாப்பிடுங்க. நீ மாமா சாப்பிட்டே இல்ல மாமா. மாமா நர்ஸ் இந்த மருந்தெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னாங்க. சரி நான் வாங்கிட்டு வந்துடுறேன். இரு. சரி. சபரி மாமா சபரி ஒன்னதான் தேடிக்கிட்டு இருக்க. நீயா வசமா வந்து மாட்டிக்கிட்ட. ஏய், எவ்வளவு தைரியம் இருந்தா சந்திரலேகா மேல கார் ஏத்தி கொள்ள முயற்சி பண்ணிருப்ப? ஐயோ நானா? சத்தியமா நான் இல்ல சபரி. நான் எதுவும் பண்ணல. இவள நம்பாதீங்க மாமா, அது இவதான். ஐயோ நீங்களாம் என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. சந்திரலேகாக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன். அதான் வாழ்த்திட்டு போலான்னு வந்தேன். அதான் பொக்கேலாம். சஞ்சய், சபரி, வாழ்த்துக்கள். இன்னாங்க சபரி, வாங்கிக்கோங்க. நீ செஞ்ச காரியத்துல அவங்களுக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்தோ உன் மேல நானே காரியத்தை கொண்டிருப்பேன். உன் நல்ல நேரம். சந்திரகாந்தா மேடம் ஊர்ல இல்ல, அதனால நீ தப்பிச்ச. மாமா கோயில விசேஷம் நடக்கும்போது ஷாக் அடிக்கிறதுக்காக இவ எலக்ட்ரிக் கனெக்ஷனை கொடுத்து வச்சிருந்தா. இதெல்லாம் ஓ வேலை தானே? உனக்கெல்லாம் நல்ல சாவி வராது. என்னது? சேர்ல கரண்ட் ஷாக்கா? நானா? ஐயோ என்ன பேசுற தேவி? ஆமா மாமா, வளகாப்பு சேர்ல கரண்ட் ஷாக் கொடுத்து வச்சிருக்கா. நல்ல வேலை அந்த நேரம்னு பார்த்து கரண்ட் போயிடுச்சு. அதனால அக்காங்க 2 பேரும் தப்பிச்சாங்க. இல்லனா 4 உயிர் போயிருக்கும். ஹே வெயிட். ஆமா, நான் தான் உங்க பொண்டாட்டிங்களை கொல்ல பார்த்தேன். ஆதாரம் இருக்கா? இவ்வளவு கெடுதலையும் பண்ணிட்டு உனக்கு இப்படி பேச எவ்வளவு தைரியம் இருக்கணும்? ஐயோ காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. பாருங்க. ஐயோ 2 பேரும் என்ன அடிக்க வராங்க.
யாராவது வந்து காப்பாத்துங்க. ஏன் இப்படி பண்ற? முன்னாடி கத்துற ஐயோ 3 பேரும் சேர்ந்து என்ன வந்து மாமா இவ? அடிக்கிறாங்க. ஏய், வாய் மூடி. பொண்ணுட தேவையில்லாம ஆஸ்பத்திரியில பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா தெரியாம பேசாத. பாக்க படிச்ச மாதிரி இருக்க லேடி கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. தெரியாம பேசிருக்கா சுமாரியா? ஏப்பா படிச்ச பையன் மாதிரி இருக்க. அவங்க கைய சும்மா பிடிங்க. விடுங்கற. கையை விடு கையை விடு. ஐயோ காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. யாராவது விடுங்க. எல்லாரும் நீங்க விடுங்க. கேளுங்க. சும்மா டிராமா பண்ணாத. சொல்றல விடுங்கற. அவர் விட போறியா இல்லையா? என்ன பண்ணிட்டு இருக்க? அவரை காப்பாத்துங்க. ஐயோ, சொல்லிட்டே இருக்கேன். கையை விடு, விடு. கையை விடுங்க சார் சரண்யா சொன்னா கேளு கையை விடு சரண்யா. சொல்றேன்ல படிச்சவங்க மாதிரி கேளுங்க ஐயோ, சார். ஐயோ, இப்படி யாராச்சும் போலீஸை கூப்பிடுங்க. ஒரு அட்மிஷன் நடந்துக்கிறீங்க விடு. என்னை விடு சபரி. காப்பாத்துங்களே. என்னை இவங்க கொல்ல பாக்குறாங்க. கையை விடு. சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல. முடியா? விடுங்க சபரி. ஏன் இப்படி பண்ற? என்ன வேடிக்கை பாக்குறீங்க? இவங்க என்ன கொல்ல பாக்குறாங்க. ஐயோ கையை விடுங்கற. சீ விடு. எதுக்காக இப்ப கத்துற? விடுங்க என்ன. ஏய் கையை விட போறியா இல்லையா? போ. போலீஸ்க்கு கால் பண்ணுங்களேன். ஏய் கையை விடுங்க விடுங்கறல. ஏய் ஐயோ காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. என்ன பிரச்சனை? யார்மா நீ? ஹாஸ்பிடல்ல வந்து ஏமா பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? யார்மா நீ? வெளில போமா. சிஸ்டர் ஆமா சிஸ்டர் இவங்க வந்த பிறகுதான் கலாட்டா. முதல்ல கையை விட சொல்லுங்க. இங்க பாருமா, இது ஹாஸ்பிடல். கலாட்டா பண்ற இடம் இல்ல. டாக்டர் ரவுண்ட்ஸ் வர நேரம். கைய விடுமா. விடு. கைய விடுமா. ஏன் கிட்ட உங்க வீரம்லாம் செல்லாது சபரி. இப்போ சொல்றேன், குழந்தை பிறந்த சந்தோஷம் உங்க 2 பேருக்குமே நீடிக்காது. உங்க 2 பேரோட குடும்பத்தையும் நான் துரத்தி அடிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். ஹேய் தேவி, உன்னையும் விட மாட்டேன். ஏய் ஏய் மாமா, சரி வேணாம், விடுங்க. மாமா விடுங்க மாமா. விடுங்க. எதுக்கு தேவையில்லாத அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க விடாம போற. நீ வாடி. விடுங்க, என்ன பண்றது? இல்லங்க எனக்கு அப்படியே டென்ஷன் ஆயிடுச்சு. வாங்க நம்ம டீ சாப்பிடலாம். மேடம் இந்தாங்க சாவி. வெரி குட். வெயிட் பண்ணு. இந்தாங்க. இதான் அந்த சபரியோட ஆட்டோ. இந்த நம்பர் பிளேட் அந்த ஆட்டோல ஒட்டி நான் சொன்ன இடத்துக்கு கொண்டு போயிடுங்க. ஓகே வாங்க. சபரி, உன் ஆட்டோ காணாம போகுது. லேக்கா மறுபடியும் பஞ்சத்துல அடிபட்டு பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வரப்போறா. குழந்தை பிறந்ததுக்காக சந்தோஷப்பட்டீங்கல்ல, அதோட ராசி அப்படி. இனிமே உங்க 2 பேர் கண்ணையும் ரத்த கண்ணீர் தான். டிரைவர், மேடம். வண்டி எடுத்து கொஞ்சம் ஓகே, ஓரமா மேடம். விடுங்க. இது பிடிங்க. சபரி, என்ன மாமா ஆச்சு? தெரியலையே. தேவி வா. எங்க போச்சு? பிரதர், என்னாச்சு? என்னாச்சு? இங்கதான் பிரதர் என் ஆட்டோ நிறுத்திருந்தேன். யாரும் திருடிட்டாங்க. இங்க நிறுத்துறீங்களா? ஆட்டோவா? அங்க பாருங்க, பேய் அடிஞ்ச மாதிரி நிக்கிறாரு சபரி. இத பார்க்கதான் நான் ஆசைப்பட்டேன். இப்பதான் வாங்கினது, இன்னும் 2வது டியூ கூட நான் கட்டி முடிக்கல. அது கூட ஆட்டோ சாவி இல்லாம எப்படி எடுத்துட்டு போவாங்க? சாவி இங்கே தான் இருந்துச்சு. ஹாஸ்பிட்டலுக்குள்ள வரும்போது இருந்துச்சு. அதுக்குள்ள காணுமே. பிரதர், நல்லா செக் பண்ணி பாருங்க. இல்ல ஞாபகம் இருந்துச்சு. இல்ல நீங்க ஆட்டோலயே மறந்து வச்சுட்டு வந்துட்டீங்க. இல்ல பிரதர், அப்படி இல்லனா.
இல்ல பிரதர், ஹாஸ்பிட்டலுக்குள்ள வரும்போது சாவி இங்க பெல்ட் கிட்ட தான் தொங்க விட்டுருந்தேன். அப்புறம் எப்படி காணாம போச்சு? அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. சபரி, இந்த சரண்யா யாருன்னு இப்ப புரிஞ்சுதா? அண்ணா, தேவி, அண்ணா, வாங்க மாமா. இங்க ஒரு ஆட்டோ நின்னுச்சு, என்ன பாத்தீங்களா? இல்லையப்பா. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க, நான் இங்க தானே நிறுத்திருந்தேன். இல்லப்பா, நான் கவனிக்கல. இங்க தானே நின்னுச்சு, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கண்ணே. பார்க்கலையே தம்பி. ஐயோ, அண்ணா அண்ணா, இங்க ஒரு ஆட்டோ நிறுத்திருந்தேன், பாத்தீங்களா அண்ணா? நான் வெளியில போயிட்டு இப்பதானே வந்தேன். இல்லண்ணே, யோசிச்சு பாருங்கண்ணே, இப்பதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே யாராவது எடுத்துட்டு போறத பாத்தீங்களா? கவனிக்கலையே சார். இப்படி ஆட்டோ ஏதாவது போச்சுங்களா? இல்ல, நான் அந்த வழியெல்லாம் வந்தேன். என்னாச்சு? இவருக்கும் தெரியலையே. பிரதர், நீங்க வருத்தப்படாதீங்க பிரதர். ஆட்டோ எப்படியா கண்டுபிடிச்சாரு. ஆமா மாமா. இப்பதாங்க கஷ்டப்பட்டு ஜெயில இருந்து வெளியே வந்து அடுத்தவங்கள்ட்ட வேலைக்கு போனா ப்ராப்ளம்னு சொந்தமா ஒரு ஆட்டோ வாங்கினேன். ஆனா இப்ப அந்த ஆட்டோவும் இல்லாம என் ஒய்ஃபையும் குழந்தையும் எப்படி நான் காப்பாத்த போறேன்? காணாம போன ஆட்டோவுக்கு நான் எப்படி டியூ கட்ட போறேன்? என்ன பண்ண போறேன்னு ஐயோ தெரியல. மாமா. நல்ல அழு. இதுக்கு தானே நான் ஆசைப்பட்டேன். மாமா ப்ளீஸ் மாமா, வருத்தப்படாதீங்க. கிருஷ்ணா கிட்ட சொல்லி எப்படியோ ஆட்டோவை கண்டுபிடிச்சிடலாம். இருங்க, நான் ஃபோன் பண்றேன். சொல்லு தேவி. என்னங்க, சபரி மாமா ஆட்டோவை நம்ம ஹாஸ்பிட்டல் பார்க்கிங்ல நிப்பாட்டி வச்சாரு. ஆனா இப்போ அது காணாம போயிடுச்சு. இருங்க, சபரி மாமா கிட்ட கொஞ்சம் பேசுங்க. இந்தாங்க மாமா. ஹலோ கிருஷ்ணா. என்னாச்சு சபரி, சொல்லுங்க. இமீடியட்டா உங்க ஆட்டோ டீடைல்ஸ்லாம் எனக்கு அனுப்பி வைங்க. நான் கண்டுபிடிக்க ஏற்பாடு பண்றேன். சரியா? சரி கிருஷ்ணா, தேங்க்ஸ். ஓகே சபரி. இந்தம்மா. தேவி, இந்த விஷயம் லேக்காக்கு தெரிய வேண்டாமா? சரி மாமா. ஓ, போலீஸ்காரன் பொண்டாட்டிங்கிற கெத்த காட்டுறாளா? போலீஸ் கிட்ட போனா ஓ, நான் தான் ஆட்டோ நம்பரையே மாத்திட்டேனே. என்கிட்ட உங்க பாட்சாலாம் பழிக்காத. சபரி, வாங்க. சபரி, நான் வேணா எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள்ல விசாரிக்க சொல்லவா? இல்லையே பிரதர், சஞ்சய், அவங்களோட குழந்தையோட கண்டிஷன் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. சஞ்சய் சார் எங்க இருந்தாலும் உடனே டாக்டரை வந்து பாருங்க. என்னாச்சு? சரி வாங்க போலாம், வாங்க. சந்திராவோட குழந்தைக்கு ஆபத்தா? சபாஷ். இன்னைக்கு நிறைய சாதிச்ச மாதிரி மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்க. 4 குடும்பத்துல நெருப்பு எரிஞ்சாதான் நம்ம மனசுக்கு குளு குளுன்னு இருக்கு. டிரைவர், வண்டி எடுங்க. சரிங்க மேடம். நர்ஸ், குழந்தைய கொஞ்சம் திருப்பி. டாக்டர், இந்த பிடிக்கிறேன் டாக்டர். குழந்தைக்கு என்னாச்சு? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கம்மா, நான் பார்த்துட்டு சொல்றேன். இப்போ ஏதோ நீங்க குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்தீங்களா? பண்ணேன் டாக்டர். நர்ஸ், குழந்தைக்கு ஃபிக்ஸ் வர மாதிரி இருக்கு. ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலாம். உடனே இன்குபேட்டருக்கு மாத்துங்க. டாக்டர், என்ன டாக்டர் சொல்றீங்க? குழந்தைக்கு ஃபிட்ஸ் வந்துருச்சா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேடம், பார்த்துட்டு இருக்கேன். இருங்க. சிஸ்டர், சந்திராக்கும் குழந்தைக்கு என்னாச்சு?
ஏதோ எமர்ஜென்சின்னு வர எங்க சொன்னீங்க. சார் போயிட்டீங்க? குழந்தைக்கு ஃபிக்ஸ் வந்துருச்சு சார். குழந்தை சீரியஸா இருக்கு. Fix-ஆ? ஆமா சார். சிஸ்டர் ஐயோ சார் 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 உள்ள போகாதீங்க சார், டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஏங்க, நான் குழந்தைக்கு அப்பா. என் குழந்தைக்கு ஏதோ ஆபத்துன்னு சொன்னாங்க. என்னைய விட மாட்டீங்க சார் உள்ள செக்அப் நடந்துகிட்டு இருக்கு, யாரையும் உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க சார். நான் உள்ள போக கூடாதா? அது ஏன் குழந்தை? நவுரியா? சார், கை வைக்காதீங்க சார். மாமா ஒரு நிமிஷம். கொஞ்சம் பொறுமையா இருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க ப்ளீஸ். ஒரு நிமிஷம். நான் எப்படி பொறுமையா இருக்கிறது தேவி? என் குழந்தைக்கு என்ன ஆபத்துன்னு கூட எனக்கு தெரியலையே. இருங்க பிரதர், டாக்டர் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவங்க முதல்ல வெளியே வந்துட்டோம். ஏங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். சபரி, இல்ல சபரினா கொஞ்சம் பொறுமையா இருங்க. இந்த விஷயத்தை ஏன் யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? சந்திரா, ஹாஸ்பிடல் சார், ஏன் சார் கத்துறீங்க? சந்திரா, பிரதர் சொல்றது கேளுங்க டாக்டர். பிரதர். சார் கத்தாதீங்க சார், ஹாஸ்பிடல் சார் இது. மேடம் குழந்தைக்கு பிச்சு வந்துருச்சா பாருங்க டாக்டர். தயவு செஞ்சு என் குழந்தையை காப்பாத்துங்க டாக்டர். சந்திரா ப்ளீஸ்மா அழாத, கொஞ்சம் பொறுத்துக்க, நான் ட்ரீட்மெண்ட் பண்றேன். இப்ப குழந்தையோட கண்டிஷன் ரொம்ப சீரியஸா இருக்கு. குழந்தைக்கு இப்ப இங்க வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல குழந்தைய இன்குபேட்டர்ல வச்சு தான் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். இருங்கம்மா என் குழந்தை எங்க கூட்டிட்டு போறீங்க? நான் விட மாட்டேன். சந்திரா அதான் சொன்னனே, இன்குபேட்டர்ல வச்சு தான் குழந்தைய ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். புரிஞ்சுக்கோமா? நான் அங்க வரேன் டாக்டர். அங்கெல்ல உன்னை அனுமதிக்க முடியாது. ப்ளீஸ்மா ப்ளீஸ் சிச்சுவேஷனை புரிஞ்சுக்க சந்திரா. நான் கூட வரேன் டாக்டர். டாக்டர் இருங்க. சந்திரா, பிரதர் மாமா சொல்றது சொன்னா கத்தாதீங்க கேளுங்க. சார். தயவு செஞ்சு வெளியே வாங்க. சார், நிமிஷம் வீட்டுக்கு இருங்க. வாங்க. பிரதர், சொல்றதை கேளுங்க பிரதர். வெளியே வாங்க. டாக்டர் டாக்டர், என் குழந்தை பாப்பாக்கு டாக்டர், என்ன என்னாச்சு டாக்டர்? டாக்டர் சொல்லுங்க. டாக்டர் சொல்லுங்க. சொல்லுங்க. சந்திரா, சொல்லுங்க. சஞ்சய் சந்திரா, என்னாச்சு சந்திரா? குழந்தைக்கு என்னாச்சு? சந்திரா, சஞ்சய் நம்ம குழந்தைய கூட்டிட்டு போயிட்டாங்க. இங்க பாருமா, செக்கப்புக்கு எல்லாம் கண்ட நேரத்துல வரக்கூடாது. ஃபிக்ஸ் பண்ண டயத்துக்கு தான் வரணும். இப்ப கிளம்புங்க. சிஸ்டர் டாக்டர், அங்க போயிட்டு அந்த பேஷண்ட்டை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. பாருங்க, நான் பாத்துக்கிறேன் டாக்டர். நீங்க வாங்க. சந்திரா, சஞ்சய், நான் பாத்துக்கிறேன் சந்திரா. நீ உள்ள போ. சொன்னா கேளு, உள்ள போ. கூட்டிட்டு போறீங்களா இல்லையா? சந்திரா, சொல்றத கேளு. என் குழந்தை கிட்ட கூட்டிட்டு போங்க. சந்திரா, நான் சொல்றத கேளு சந்திரா. என் குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் சந்திரா, ஒண்ணும் சொல்லிட்டேன். ஆகாது சந்திரா, ஒண்ணும் ஆகாது. என்ன கூட்டிட்டு போங்க சஞ்சய். ஐயோ சந்திரா, சொன்னா கேளு சந்திரா. இல்லங்க. நீ ஸ்ட்ரெயின் பண்ணிக்க. போங்க உள்ள. சிஸ்டர், என் குழந்தைய இன்குபேட்டர்ல வைக்க போறாங்களா? ஆமாமா, எமர்ஜென்சின்னு குழந்தைய ஐசியூக்கு கொண்டு போயிருக்காங்க. என் குழந்தைய நான் பார்க்கணும் அங்க சிஸ்டர். யாரையும் அலோ பண்ண மாட்டாங்கம்மா, ஐசியூ வார்டுனால. ஐயோ, என் குழந்தைய நான் பார்த்தே ஆகணும். அதெல்லாம் அலோ பண்ண மாட்டாங்கம்மா. சார், இவங்களுக்கு ஆபரேஷன் ஆயிருக்கு. இந்த சூழ்நிலையில நடந்து இவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா யார் சார் பொறுப்பாவது? தயவு செஞ்சு கூட்டிட்டு போங்க சார். எங்க குழந்தைய நாங்க பார்க்கணும் சார், சிஸ்டர். உங்க குழந்தைக்கு ஒண்ணும் ஆகாது சார். இப்ப போனா ஐசியூல ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்கெல்லாம் யாரையும் அனுமதிக்க மாட்டாங்க சார். அப்படியே சொல்லாதீங்க சிஸ்டர். என் குழந்தைய நான் பக்கத்துல இருந்து சொன்னா பாத்துக்கிறேன். புரிஞ்சுக்கோமா? ப்ளீஸ். சார், முதல்ல உங்களை அழைச்சிட்டு துடிக்கிறது என்னால தாங்கிக்க முடியாது. நம்ம குழந்தைய போய் பார்க்கலாம் சஞ்சய். வாங்க சஞ்சய். அது வலியில துடிக்கும் சஞ்சய். ஏன் நம்ம குழந்தைக்கு இப்படி எல்லாம் நடக்குது? ப்ளீஸ் அழாதீங்கக்கா. இந்த மாதிரி பண்ணா உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடும். ப்ளீஸ்க்கா புரிஞ்சுக்கோங்கக்கா, கஷ்டமாயிடும். சந்திராவை இல்ல சமாதானம் தேவி. குழந்தைக்கு ஒண்ணும் ஆகாது. ஒண்ணும் டாக்டர் ஆகாதுக்கா. காப்பாத்திடுவாங்க. வாங்க. உள்ள போமா. சார், தயவு செஞ்சு உள்ள கூட்டிட்டு போங்க சார். இல்ல, நான் என் குழந்தைய போங்க சார், பார்க்கணும். உள்ள கூட்டிட்டு கொஞ்சம் போங்க. help பண்ணுங்க ப்ளீஸ் சிஸ்டர். Brother. ப்ளீஸ் உள்ள கூட்டு போங்க. சொல்லுங்க சஞ்சய். முடியாதுமா, உள்ள அலோ பண்ண மாட்டாங்க. சந்திரா, தயவு செஞ்சு ஒண்ணும் உள்ள ஆகாது. போமா. சொல்லுங்க சஞ்சய். போமா. வா. நீங்க உள்ள வாங்கக்கா. போ. சந்திரா, சஞ்சய். வா. உள்ள கூட்டிட்டு போங்கம்மா. நம்ம குழந்தைக்கு ஒண்ணும் ஆகாது சந்திரா. ஒண்ணும் ஆகாதுப்பா. வா சந்திரா. சந்திரா, சொன்னா கேளு சந்திரா, அழாத. சஞ்சய், நீ நம்ம rest போய் எடு. பார்க்கலாம் சஞ்சய். நம்ம குழந்தைக்கு ஒண்ணும் ஆகாது. ப்ளீஸ் சஞ்சய். சந்திரா. நம்ம போலாம் சஞ்சய். குழந்தைக்கு ஒண்ணும் ஆகாது சந்திரா, சொல்றத கேளு. எனக்கு பயமா இருக்கு சஞ்சய். என் குழந்தை. சந்திரா, பயப்படாத சந்திரா. நம்ம குழந்தைக்கு ஒண்ணும் ரொம்ப ஆகாது. பயமா இருக்கு.